எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் மக்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில இருக்க சேலம் தெற்கு தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதியை உருவாக்கியிருக்காங்க. 2011க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 3 முறை எலக்ஷன் நடந்திருக்கு. அதாவது 3 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2011, 2016, 2021. அதாவது அதிமுக அந்த இடத்துல 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சேலம் தெற்கு சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, ஏபி சக்திவேல் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு இந்த இடத்துல வந்து 1,16,696 வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 51.31%, 39% பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் எம் குணசேகரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 71,243 வாக்குகளும் 36% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே குமார் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 6,325 வாக்குகளும் 3.2% இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் மீண்டும் வந்து அதிமுக தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் இ பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 97,506 வாக்குகளும் 49.22% பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் ஏஎஸ் சரவணன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 74,897 வாக்குகளும் 37.80% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் மாரியம்மா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 10,176 வாக்குகளும் 5.14% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சேலம் தெற்கு மக்களவைத் தேர்தல் நிலவரம் பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரம் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதியாக வரும். சேலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் எஸ்.ஆர். பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 91,712 வாக்குகளும் 47.88% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் KRS சரவணன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 66,998 வாக்குகளும் 34.97% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏ ராசா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 6,537 வாக்குகளும் 3.41% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் இந்த இடத்துல வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. டிஎம்கே சார்பில் டிஎம் செல்வ கணபதி அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 93,240 வாக்குகளும் 48.67% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக இந்த இடத்துல தனிச்சு தான் போட்டிட்டாங்க. அவங்க 67,547 வாக்குகளும் 35.26% பெற்று மிகப்பெரிய வாக்குகளை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ சார்பில் பிஜேபி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் என் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் என் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு 17,048 வாக்குகளும் 8.9% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜி மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு 13,729 வாக்குகளும் 7.17% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சேலம் தெற்கு தொகுதி தேர்தல் 4 தேர்தல்களில் எப்படி மாதிரியான வாக்குகள் வந்து சேகரிச்சிருக்காங்க 3 கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக, நாம் தமிழர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 51.39%, 2019 34.97%, 2021 49.22%, 2024 35.26% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஓரளவுக்கு இவங்க வந்து தனிச்சு போட்டிட்டாலும் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது மக்களே. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி அதிமுகவோட கோட்டையாக சேலம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தொகுதி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பார்க்கலாம் அது இந்த தடவை எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 36%, 2019 47.88%, 2021 37.80%, 2024 48.67% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் இப்போ வர கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா 2024 தேர்தலில் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாகவே வாங்கியிருக்காங்க மக்கள். ஏன்னா டிஎம் செல்வகணபதி அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் மாவட்ட செயலாளரும் அவர் தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும்
2016 0.9%, 2019 3.41%, 2021 5.14%, 2024 7.17% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து கூட வச்சிருக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ இது எந்த வகையான எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து சேலம் தெற்கு மக்கள் வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 2,13,328 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,04,818 ஆண்களும், 1,08,462 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் 48 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வாக்காளர்கள்ல ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க 35,428 ஆண்களும், 36,660 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 44,868 ஆண்களும் 46,422 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 24,527 ஆண்களும் 25,380 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதம் இந்த இடத்துல அதிகமாகவே இருக்கு. அடுத்து சேலம் தெற்கு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2011 78.90%, 2016 73, 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 78% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை 76.77% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதை கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை மக்களே, கண்டிப்பா பண்ணி கொடுங்க. அடுத்து சேலம் தெற்கு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாமகவோட இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பலமா இருக்கு மக்களே. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தொகுதி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப 41.50%, 67,962 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து சேலம் அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்க அந்த 84 தொகுதியும் மிகப்பெரிய அளவில் தருமபுரி வரைக்கும் சொல்றேன், இந்த மிகப்பெரிய அளவில் வந்து நான் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 84க்கு 44 தொகுதியை வந்து கைப்பற்றியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை 84க்கு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 75 தொகுதிகளை கைப்பற்றினா மட்டும்தான். ஏன்னா இவங்களுக்கு சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்களும், வட மாவட்டங்களும், அப்புறம் தென் மாவட்டங்களும் ஓரளவுக்கு வந்து வட மாவட்டங்களில் கூட பாமக அப்படிங்கிற இருக்கிற காரணத்தினால ஒரு 30, 40 தொகுதிகள் வந்து எச்சா ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடவை இவங்களோட இது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொங்கு மாவட்டத்தை நம்பியும், வட மாவட்டங்களில் சில இடத்துல நம்பியும், தென் மாவட்டங்களில் இருக்க இந்த தென்காசி, திருநெல்வேலி, ஏன்னா தென்காசி திருநெல்வேலியெல்லாம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர் பார்த்துப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி, திருநெல்வேலி அந்த 2 மாவட்டம் ஓகே. தூத்துக்குடியில் கீதா ஜீவன் அவர்களும் நம்ம கனிமொழி கருணாநிதி அவர்களும் இந்த தடவை போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடமெல்லாம் கொஞ்சம் டஃப் தான். நான் ஏன்னா ப்ரீவியஸ் தேர்தலில் சொன்ன மாதிரியே தான் மக்களே. ஸோ சேலத்தை பொறுத்தளவுக்கு அவங்க 11 குறைந்தபட்சம் 11 கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35.92%, 58,824 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க இந்த தடவையாச்சும் முதல் வெற்றியை பதிவு செய்யறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் இருக்கிற மாவட்டத்தை நம்ம கைப்பற்றி ஆகணும். நம்மளுக்கு வீரபாண்டியார் இருந்தப்ப எப்படி சேலம் வந்து நம்ம கைக்குள்ள இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து வீரபாண்டியார் ஆறுமுகம் இருக்கிற மாதிரியே நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத ராஜேந்திரன் அவர்களுக்கும், செல்வ கணபதி அவர்களுக்கும், சிவலிங்கம் அவர் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிற இந்த 3 பேர்த்துக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவுரை, அதாவது என்ன சொல்றது, இது வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற கட்டளை இட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் செல்வகணபதி அவர்கள் வந்து அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அதிமுகவில். ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து இந்த மாவட்ட செயலாளராகவும் இருக்க காரணத்தினால சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏன்னா மத்திய மாவட்டத்தில் வந்து சேலம் தெற்கு வரும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.88%, 12,930
33 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் இந்த தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படிங்கறத அவங்க உறுதியா தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பா தனிச்சு போட்டியிட்ட இத்தனை வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிகளோட இணைந்து செயல்பட்டாதான் மக்களை மிகப்பெரிய அளவில் வந்து நாம் தமிழர் கட்சி செயலாற்ற முடியும். ஸோ அதை வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உணர்ந்திருப்பாரு 4 தேர்தலில் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அவர் வந்து தன்னோட கொள்கைப்படி நான் கொள்கைப்படி யாரோடையும் நான் இணைவு ஏற்படலை, நானே தனிச்சு நின்று நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து எல்லாத்தையும் தெளிவுபட தெரிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுங்கிறது ஏன்னா நடக்காதது ஒன்று நடக்கணும்னு சொல்றது மிகப்பெரிய அளவில் ஒரு தப்பான விஷயம். இது நடக்க போகுதுங்கிறது சொல்லலாம், ஆனால் இது நடக்கணும் நம்மளே ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பக்கூடாது. ஆனால் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இத்தனை வாக்குகள் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கிறது உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.97% 22,282 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 2 வருடங்களே ஆயிட்ட நிலையில அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் எங்கேயுமே பண்ணலை. ஒரு 5 மாவட்டங்கள் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் ஒரு மாவட்டம் பண்ணாரு, அப்புறம் 2 மாநாடு பண்ணாரு. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட விர்ச்சுவல் அவர் சொல்றது கரெக்டாக தாங்க, அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு. அந்த வகையில் மினிமமாக வந்து இந்த இடத்துல 13.97% 22,882 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா இது எப்படி நான் அரேவ் பண்ண நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அரேவ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வாக்கு சதவீதங்களும் இந்த புதுசா முன்னேற போற ஒரு பர்சன்டேஜ் எப்பயுமே இருக்கும். ஏன்னா அதிமுக திமுக ஜெயிக்கணுங்கிறத அந்த புதுசா வர பர்சன்டேஜ் தான் முடிவே பண்றாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் பீப்புள் வந்து அதிமுகவுக்கு இத்தனை பேரும் இவங்களுக்கு இத்தனை பேரும் மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கிறத நான் யூகிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் மேற்கூறிய வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 41.50% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல அதிமுகவும் பாமகவும் இணைந்தாலே இந்த இடத்துல 40% வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அளவு பாஜகவும் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த இடத்துல வந்து 45% மேல வாங்கலாம். ஸோ அந்த வகையில் எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க, ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அவங்க இந்த தடவை திமுகவை இந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு புது வைராகியத்தோட இறங்கி இருக்கிற காரணத்தினால இந்த வைராகியம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க இந்த தடவை வெற்றி பெற்று, ஏன்னா 2029 தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இடத்த வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அது என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க, ஏன்னா பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு செயலாற்ற கூட்டணியா இருக்கு. அந்த செயலை வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால அது என்ன பண்ண போறாரு எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால 35.92% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் குறைந்தபட்ச வாக்குகளை வந்து நான் கண்டிப்பாக பெற்றுவிடாகணும், அந்த வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கணும் அப்படிங்கிறத மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கிற டிஎம் செல்வ கணபதி அவர்களை பொறுத்தளவு அவர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா டிஎம் செல்வ கணபதி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள்லாம் முக்கிய பொறுப்புகளில் வந்து அதாவது மாவட்ட செயலாளர்கள்லாம் திமுகவில் இருக்காங்க. ஸோ அது அந்த எந்த வகையில் இப்படி போது எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு சேலம் மீண்டும் தன்னோட கோட்டைக்கு வரணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை நிறைவேற்ற போறாங்களா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா குறைந்தபட்சம் இப்போ வாங்கின வாக்குகள்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்குகள் வந்து அரியவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7.88% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட நாங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வைக்க மாட்டோம், நாங்கள் தனிச்சே போட்டியிட போறோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள்னு இணைந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக மொத்தத்தில் கூட்டணிகளை பற்றி அவங்க இப்போ வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கல மக்களே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா
அவங்க மீண்டும் தனியா தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒருமித்த கருத்துக்கள் தான் இருக்கு. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 13.97% தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆர்வமா இருந்தாலும், அவங்களோட கூட்டணிகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, குறைவா தான் அவங்க பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தத்துல மினிமம் ஆஃப் வாக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மினிமம் ஆஃப் வாக்குகள் வந்து இந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வரணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்க இருக்கணும் மக்களே. ஏன்னா, அத பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகளோட செயல்பாடு ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல. 35 அபோவ் இருக்கிறவைங்க தான் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா இருக்காங்க. ஸோ அத மனசுல வச்சு மிகப்பெரிய அளவுல வந்து அவர் போராடணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எல்லா நியூஸும் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அந்த நம்பிக்கையில தான் எல்லா போஸ்ட்டும் நான் போட்டுட்டு இருக்கேன் மக்களே. இதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து மக்களுக்கு நான் நல்லது சொல்றேன் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் எனக்கு இருக்கு. ஸோ அத வச்சு நான் உங்களுக்காக எல்லாமே சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.